வெல்கம் டு ராஜேஸ்வரி கிச்சன். நீங்கள் பார்த்தது பார்ட் 1. இப்போது பார்ட் 2ல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, நான் சொன்னேன் இல்லையா, சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கை வச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா. இதில் ஒன்றுமே சேர்க்கல, வெறும் சுடுதண்ணி மட்டும் தான் சேர்த்தோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே 10 நிமிஷம் நம்ம ஒரு பாத்திரம் மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். சரிங்களா? மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து நம்ம ஊற்றி போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். நீங்களே பாருங்கள். ஹலோ, பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எடுத்துக்கோங்க, நல்லா கையால் நல்லா உருட்டிக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பு வரும் அப்போ தான். சரிங்களா? நல்லா அழகாக உருட்டி கொஞ்சம் மாவு மட்டும் போட்டால் போதும். மாவு தொட்டு மட்டும் உருட்டினா போதும். வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவை, என்ன சேர்க்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்லை. லைட்டாக மாவு தொட்டு நம்ம தேய்க்கும் போதே தெரியுதுங்களா, நல்லா சாஃப்டாக வருது. வேறு எதுவுமே செய்ய தேவை. நீங்கள் இதை உருட்டி போட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போது தோசைக்கல்லில் தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஊற்றிக்கிட்டு இதை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. சரிங்களா? சிம்மில் இப்போ வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வேகட்டும். நல்லா பபிள்ஸ் வரும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நல்லா சுற்றி பபிள்ஸ் வரும், தெரியுதுங்களா. பாருங்கள், திருப்பி போடுறேன் பாருங்கள். திருப்பி போட்டவுடனே பபிள்ஸ் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப தேவை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நீங்கள் சிம்மில் வைக்கணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? திருப்பி போட்டாலே போதும். நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா அப்படி அமுக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓரம்லாம் வெந்துடும். அப்படி நீங்கள் அப்படியே அமுக்கி விடலன்னு வச்சுக்கோங்க, ஓரெல்லாம் வேகவே வேகாது, அப்படியே மாவாக இருக்கும். அதனால் நல்லா திருப்பி போட்டு ஓரத்தை நல்லா அப்படி அமுக்கிக்கோங்க. சரிங்களா? பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளேன்னு வந்திருக்கு. டீயில் ஒன்றும் இல்லை. எங்கே ஹையில் வச்சா தீஞ்சிருமோன்ற பயம்லாம் வேண்டாம். சரிங்களா? நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்ம போட்டு எடுத்தாலே போதும், நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவை, 2 மினிட்ஸ் போதும். பாருங்கள், நானே காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கே தெரியுதுங்களா, சாஃப்டாக இருக்குது. நல்லா எதுவுமே சேர்க்கல, இதில் உப்பு தான் சேர்த்தது. எல்லாம் ரவை சேர்ப்பாங்க, ரவை சேர்க்க தேவையில்லை. நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் சுடுதண்ணி மட்டும் இருந்தால் போதும். சுடுதண்ணி ஊற்று நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு போட்டு எடுத்தால் பாருங்கள் எப்படி வந்துருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் பட்டனை அழுத்துங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.